அட்வான்டேஜ் வந்து இந்த இடத்துல பொலிட்டிக்கலாக எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்கும். ஏன்னா அவர் எதிர்க்கட்சிங்கனால அவருக்கு வந்து எல்லாமே லட்டாக கிடைக்கும். இப்போ வந்து வாயே திறக்காத ஊடகங்கள் கூட நீங்கள் அஜித்குமார் மேட்டரில் பேச வேண்டியதாக போச்சு. உங்களுக்கு புரியுங்களா? நம்ம வந்து ஒரு நடிகர் வந்து சாந்தனு அப்படிங்கிற ஒரு நடிகர், பாக்கியராஜோட பையன், அவர் வந்து ரொம்ப லேட்டாக விமர்சனம் பண்ணதுக்கு ரொம்ப சாரி, நான் வந்து இதை வந்து முன்னாடியே பேசுகிற நடிகர். அப்போ கூட பிரபலமான நடிகர்கள் வாய் திறக்கல. சத்யராஜ் எங்கே போனார், பிரகாஷ்ராஜ் எங்கே போனார், கார்த்தி எங்கே போனார், சூர்யா எங்கே போனார்லாம் எவ்வளோ பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. எப்படி கொந்தளி சமூக ஆர்வலர் சித்தார்த் எங்கே போனார், எவ்வளோ பக்கம் பக்கமாக பேசுனாங்க. ஒரு பக்கம் 2 பக்கம் ட்வீட் எழுதினாங்க, தொடர்லாம் எழுதினாங்க. எங்கே போனாங்க? ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா ஊடகங்கள் அதே மாதிரி தான் இருந்தாங்க. டிஎம்கே ஆட்சியில் வந்து நாங்கள் எதுவுமே பேச மாட்டோம். இப்போ அவங்க பேச வேண்டிய நிர்பந்தம் வந்துருச்சு. சின்ன நடிகர்களோ வளரும் நடிகர்களோ அவங்க கூட சாரிங்க நான் பேசியிருக்கணுங்க வந்துடுறாங்க. இது வந்து மற்றவர்களுடைய மனசாட்சியை உறுத்தும். இவ்வளோதான். இந்த அட்வான்டேஜ் எப்பயுமே எதிர்க்கட்சிக்கு உண்டு. அவ்வளோதான். இபிஎஸ் சூப்பராக செயல்பட்டுட்டாரு, அவர் ஆட்சி அமைக்க போறாரு நான் சொல்ல. இந்த ஆட்சியோடைய ஆன்டி இன்கம்பன்சி வந்து ஆப்வியஸாக எதிர்க்கட்சி தான் பலனை கொண்டு போய் சேர்க்கும்.